கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 12:19, ரோமன்ஸ் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இப்போ இந்த வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியத்தினால காயப்பட்டு போன இருதயத்துக்கு ஒரு ஒரு மருந்து கொடுக்கும் விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. என்ன? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, பிரியமான சகோதரர்களே, என்ன ஒரு ஒரு காயப்பட்டு போன இருதயத்துக்கு ஒரு போதகர் என்ன சொல்லுவார்? இதெல்லாம் கஷ்டம், இந்த காயம் உண்மையானது, நீங்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பழிக்கு பழி வாங்கணும், இதெல்லாம் இயற்கையானது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது உங்களுடைய இருதயத்தை வலிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பழி வாங்குறத உன் கையில் எடுக்காத. அதாவது பதிலுக்கு பதில் செய்யணும், அவனுக்கு சரியான காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு பழி வாங்குதல் என்ன பண்ணுன்னா, அவனுடைய இருதயத்தை நாசம் பண்ணிடும். அது என்ன பண்ணும், ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் மேலாக்கும். ஆனால் ஏன்னா மாம்சம் என்ன சொல்லும், பழி வாங்குன்னு சொல்லும். ஆனால் ஆவி அப்படி சொல்லாது. ஏன்னா நம்ம இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணு, நீ பழி வாங்குறோன்னு என்ன பண்ணு, நீ பழி வாங்காத, பதில் செய்ய, நானே பதில் செய்வேன். என்ன அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, நீ பழி வாங்காமல் என் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்னுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நீதி செய்வதற்கு நீங்கள் வழியை விட்டு தள்ளி நில்லுங்க. ஏன்னா நம்ம வழி விட்டாதான் கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியும். நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் செய்யட்டும். அதுக்காக நம்ம நம்மளுடைய உணர்வுகளை அமுக்கி வச்சிட்டோம், இல்லை நமக்கு எதிராக நடந்த தப்பை பற்றி அது ஒன்றுமே நடக்கலை, எனக்கு வலிக்கிறத வழி இல்லைன்னு சொல்லலை, அது கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இது வழி உண்மை, எனக்கு இது காரியங்கள் உண்மை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரை முழுமையாக நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நான் அவங்க மேலே நியாயம் தீர்க்கிறத நான் பண்ணலை. ஏன்னா இது எதுக்காக காரணம் என்ன, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எங்கே? உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா பழி வாங்குதல் எனக்கு தான், நான் அதுக்கு பதில் செய்வேன். ஏன்னா அதாவது இது எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், அதே சமயத்தில் காயம்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் சொல்லக்கூடியதாக. ஏன்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நீதி என்பது பூரணமானது, சரியான நடத்திருக்கும், நீதியானது, அது பட்சபாதம் இல்லாதது, அது தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்ம ஒரு பழிவாங்குதல் எடுக்கும்போது நம்ம கர்த்தரோட போட்டி போடுறதா அர்த்தம். ஆனால் நம்ம பழிவாங்குதலை கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது நாம் கர்த்தரை முழுமையாய் நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம பழி வாங்குதலை நம்ம எடுத்து கர்த்தரோடு நாம் போட்டி போட வேண்டாம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? 18வது வசனம் சொன்னார், நம்ம எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் கூடுமான வரைக்கும் சமாதானம் பண்ணுங்கன்னு. இப்போ சமாதானம் முடியலையா, நீ என்ன பண்ணு, கர்த்தர்கிட்ட விட்டுரு, அவர் செய்யட்டும். ஏன்னா நீ பதிலுக்கு பதில் செய்யன்னு நினைக்காத, அந்த பதில் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்யட்டும். ஏன்னா நம்ம பொல்லாப்புக்கு நன்மையினால் பதில் செய்யணும். அது யார்? கிறிஸ்துவோட இருதயத்தை காட்டக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பழிவாங்குதல் கர்த்தருக்குரியதுங்கிறதுனால கர்த்தர் மாத்திரமே பழி வாங்கட்டும். நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் நம்ம எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு வஞ்சனையும் வச்சுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நீதி என்பது பூரணமானது, அது சரியானது, அதுக்கு யாரோட ஒப்பிடவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக துன்பப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு எதிராக இது பண்ணுறவங்களை, எதிரிகளை நீங்கள் முழுவதுமாய் கர்த்தரை நம்பி பழிவாங்குதல் அவர்கிட்ட கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருக்கு நீங்கள் ஒரு ஆராதனை செலுத்தக்கூடியதாக மாற்றிடுது. அப்போ என்ன, உங்களை இந்த பழி வாங்கணும் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்குது.
அப்போ என்ன ஆகுனா, கர்த்தர் சரியான நேரத்தில் சரியாக செய்வார்னு சொல்லி உங்களுக்கு அதில் திட நம்பிக்கை வந்துருச்சுன்னா, உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கிருவீங்க. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அதையும் அவர் நடவடிக்கை எடுப்பார். அப்போ என்ன பண்ணுறேன், நான் இருதயத்தை மென்மையாக வைத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க, தெரிந்திருக்கிறீங்க, நீங்கள் இதுக்கான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம முழுமையாக கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படும். அப்போ அப்படி செய்ய கற்றுக்கொள்ளுமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் பதிலுக்கு பதில் செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்கிற நீதியின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது நான் உங்களோட போட்டி போடல ஆண்டவரே. மாறாக உம்மை முழுமையாய் நம்பக்கூடிய ஒரு காரியத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.